அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்வ ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, இன்று என்ன நாள்? இன்று விபூதி புதன் ஆரம்பம் இல்லையா? இந்த நாளில் நாம் இந்த நாளிலிருந்து 40 நாளும் சில பேர் கடுமையாக தவம் இருப்பாங்க, கடுமையாக ஜபிப்பாங்க இல்லையா? அந்த 40 நாள் மட்டும்தான் 40 நாள் கிறிஸ்தவர்கள் இல்லையா? நாம் எப்பொழுதும் நம்முடைய ஜபங்களும் தபங்களும் இருக்கும்போது நிறைவாக இருக்கும். நமக்கு விபூதி புதன் என்று இந்த நாள் நமக்கு பூசப்படுகின்ற அந்த சாம்பல் மனிதனாக மண்ணாக பிறந்தோம், மண்ணால் உருவாக்கப்பட்டோம், அந்த மண்ணுக்கு நாம் திரும்ப போகிறோம் என்பதை நமக்கு வலியுறுத்துவதுதான் இந்த விபூதி புதன் இல்லையா? அப்போ நம்முடைய ஆசா பாசங்கள் எல்லாத்தையுமே, இச்சைக்குரியதுகள் எல்லாத்தையுமே ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தான் இந்த 40 நாள் தபங்கள் நமக்கு. இது கால் வரைக்கும் எப்படி இருந்தோம், என்ன செய்தோம் என்றெல்லாம் இல்லாமல் நான் இறைவனோடு ஒன்றித்திருக்க இந்த நாளை தந்ததுக்கு நன்றி, இந்த நாள் மூலமாக நான் ஆண்டு முழுதும் நான் இறைவனோடு இணைந்து நடப்பேன் என்று நாம் நினைத்தோம் என்றால் அதற்போல் பேறு ஒன்றுமே இல்லை. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் செப்பானியா எழுதிய நூல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 1-3 முடிய. பண்புகெட்ட இனமே, பகுத்தறிவோடு நடந்துகொள். பதரை போல் நீங்கள் தூற்றப்படும் முன்னே, ஆண்டவரது கடும் சினம் உங்கள் மேல் விழும் முன்னே, ஆண்டவரது சினத்தினால் உங்கள் மேல் விழும் முன்னே, நாட்டில் இருக்கும் எளியோரே, கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தினாலில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கணும். எதுக்கு அழைக்கிறாரு? மனம் மாற்றத்திற்கு அழைக்கிறார். மனம் திரும்புங்கள். என்ன சொல்றாரு பாருங்க? பண்புகட்ட இனமே, பகுத்தறிவோடு நடந்துகொள். அப்போ நாம் சில நேரங்களில் பண்புகட்டு நடக்கிறோம் இல்லையா? என்ன செய்யறோம் தெரியாமலேயும் நம்ம நடக்கிறோம். அப்படிதான் நடக்கிறோம். அதுக்குத்தான் வார்த்தையை பாருங்க, நான் சொல்லலாமா? இறை வார்த்தை சொல்லுது, பண்புகட்ட இனமே, பகுத்தறிவோடு நடந்துகொள். அப்படிங்கும்போது அப்போ நம்ம எந்த அளவுக்கு நாம் நடந்திருக்கோம், நம்ம எந்த வகையில் இருக்கிறோம். நாம் பண்போடு நடந்திருந்து பகுத்தறிவோடு நடந்தா நமக்கு அந்த வார்த்தை இல்லை. நான் எப்பொழுதும் இறை வார்த்தையின்படி தான் நடக்கிறேன், இறைவனோடு தான் இணைந்து நடக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை நமக்கு அல்ல, நம்மளை சுட்டி காட்டவில்லை. ஏனென்றால் இறைவனுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன் என்பது இல்லையா? அப்போ நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த வார்த்தை நமக்கு. நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் இந்த வார்த்தை நமக்கு அல்ல இல்லையா? ஏனென்றால் பதரை போல் நீங்கள் தூற்றப்படும் முன்னே, ஆண்டவரது கடும் சினம் உங்கள் மேல் விழும் முன்னே, ஆண்டவரின் சினத்தினால் உங்கள் மேல் விழும் முன்னே நீங்கள் மனம் மாறுங்கள். மனம் மாற்றத்துக்கு இந்த நாள் இன்று அழைக்கிறது. விபூதி புதன் இன்று நம்மளை அழைக்கிறது இல்லையா? ஏனென்றால் நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள். ஆண்டவரின் சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஒருவேளை. அப்போ நாம எதை செஞ்சாலும் தப்பு செஞ்சுட்டே இருக்கோம். மன்னிச்சிருவார் அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம. அப்போ நாம் தப்பு செய்யும் போதே, இது தப்பும் நமக்கு உணர்த்தப்படும் போதே நாம் அதிலிருந்து விலக வேண்டும். அப்படி விலகினாதான் நமக்கு அதுல ஒரு நிறைவு உண்டு இல்லையா? தப்பை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா எத்தனை நேரம்? 7 முறை 70 முறைன்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கப்புறம் கடுமையான தண்டனை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அதனால் நாம் என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம் என்று நாம் உணர்ந்து செய்யும் போது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கும். அப்போ ஒவ்வொரு நொடிப்பொழுது நாம் செய்கின்ற எதையுமே ஆராய்ந்து பார்த்து செய்யும் போதுதான் அனைத்தும் நமக்கு நிறைவு கிடைக்கிறது. அந்த நிறைவு யாரிடமிருந்து கிடைக்கிறது? இறைவனிடமிருந்து கிடைக்கிறது. அந்த நிறைவு கிடைக்கிறதுக்கு எதற்காக? மனம் மாற்றத்திற்காக. எப்பொழுதும் போல நீ இப்போ இருப்பது போலே இருக்காத, நீ மனம் மாற்றத்தோடு வா. இது கால் வரைக்கும் நீ எப்படி இருந்த, நான் உன்னை மன்னிக்கிறேன், வா என்கிட்ட வான்னு கூப்பிடுறாரு அவரு. அப்போ அனைத்தையும் குப்பையென கருதி வெளியே தூக்கி வீசுவார் நம்மளோடு இருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பு தர இருக்கிறார். அப்போ இந்த பாவ மன்னிப்பு தர்றவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? இது நாள் வரைக்கும் நாம் என்ன குற்றங்குறைகள் செய்தோம் அனைத்தையும் எடுத்து வெளியில் வீசி நம்ம நிறைவுக்கு அழைக்கின்ற தேவனோடு நாம் இணைந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு ஒரு நிறைவு இருக்கும் இல்லையா? அந்த நிறைவை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, இந்த நாளில் இருந்து நாங்கள் எங்களையே உணர்ந்து எங்களையே புடமிடுகின்ற நாள் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சொல்லும் செயலும் ஆமாண்டவரே உமக்கு அர்ப்பணமாக வேண்டும். எதை செய்தாலும் உம்மிடம் கேட்டே நாங்கள் செய்ய வேண்டும். எதை செய்கிறோம், எப்படி நடக்கிறோம் என்பதை எல்லாமே உம்மிடம் ஒப்படைத்து அதன்படியே நாங்கள் வாழ்வாக்க வேண்டும் ஆண்டவரே.
அப்படி வாழ்வாக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். இதுகால் வரைக்கும் நாங்கள் பதரைப்போல் வாழ்ந்தோம். நீர் தூற்றுவதற்கு முன்பு நாங்கள் உம்மிடம் வந்துவிட்டோம் ஆண்டவரே. அதனால் எங்களை உம்மோடு சேர்த்து கொண்டு உம்முடைய மார்போடு சேர்த்து எங்களையும் ஒரு நல்ல நிலைக்கு எங்களை கொண்டு வர போகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் நன்றாக இருந்து எங்களோடு இருப்பவர்கள் நாங்கள் நன்றாக நடத்தும்படி எங்களை தூண்டி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உம்மை சார்ந்து வாழும்படி இந்த ஆசிரியை தருகிறீரே, அதற்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.